நீங்க ஒரு புக் வச்சுட்டு நீங்க ப்ரூவ் பண்றீங்க. யார் எழுதுனா அந்த புக், யார் காப்பிரைட் பண்றா, யார் எழுதி கொடுத்தா, யார் டிரைவ் பண்றா அப்படின்னு இங்க ஒரு புக் இருக்கு. அங்க பகவத்கீதை புக் வச்சிருக்காங்க. அந்த புக் யார் எழுதுனா கூட எனக்கு தெரியாது. யார் எழுதுனா, ஹூஸ் காப்பிரைட்டிங், யார் ஆத்தர்னு கேக்குறேன், தெரியாது. அங்க பைபிள்னு ஒரு புக் இருக்கு, அது யார் காப்பிரைட் பண்றான்னு ஒரு எவிடன்ஸ் இல்ல. நீங்க ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க ஒரு இன்டெலெக்ட் டிசைன் சொல்லி நீங்க ஒரு சயின்டிபிக் புக் டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் காலகாலமாக வருஷ காலமாக எலும்புகள் ஆராய்ச்சியில் அடிப்பறதை நீங்க ஒரே நிமிடம் வந்து தள்ள முடியாது சார். அது அடிப்படையில் ரொம்ப தவறான போக்கு. ஒரு 2000 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு 1500 வருஷம் முன்னாடி ஒரு புக் ஃபார்மேட் வச்சு இப்ப இருக்கிற நீங்க சயின்டிபிக் எவிடன்ஸ் அந்த புக் வழியா நீங்க தேட பாக்குறீங்க. ஒரு ஹோலி பைபிள் வச்சு தேட பாக்குறாங்க, ஒரு பகவத்கீதை தேட பாக்குறாங்க. நாங்க சொல்றது யார் அந்த பகவத்கீதை யார் எழுதுனா, யார் டிரைவ் பண்ணா, எந்த காலகட்டத்தில் வந்தது, யார் எழுதுனா. சரி, தேவதூதன் எழுதுனா தேவதூதன் எப்படி மெசேஜ் பண்ணாரு, SMS பண்ணாரா, செல்போன் பேசினாரா, இல்ல ஃபேக்ஸ் அனுப்பிச்சாரா, எப்படி அனலைஸ் பண்ணாரு, யார் கையில வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி பகவத்கீதை யார் எழுதுனா, எங்கேயோ ஒரு கட்டுக்கதை கிருஷ்ணன் வந்து சொன்னா எழுதிட்டாங்களா, அது எப்படி நம்புறது. ஹோலி பைபிள் யாரா, காலகாலமா அங்கங்க கடவுள் தூதர் எழுதப்பட்டாராம். ஜீசஸ் எப்படி கடவுள் தூதர் நாங்க நம்புறது. அதுதான் ஏன் எதுக்கு அடிப்படையான கேள்வி கேட்கறதா பகுத்தறிவு, தவிர சும்மா குற்றம் இதெல்லாம் கிடையாது. அதாவது இயற்கையும் அறிவியலும் இப்போதைக்கு தெளிவுபடாத உள்ள ஏரியாவை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு நீங்க பகுத்தறிவை இப்படி பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தட்ட நினைச்சிட்டு இருந்தோம். யூரிகாகரன் போனதுக்கு அப்புறம் உலகம் உருண்டே தெரிஞ்சது நமக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்ம வந்து சூரியன் வந்து நம்மள சுத்திட்டு இருக்கு நினைச்சோம். இப்பதான் நம்ம தெரியுது நம்ம தான் சூரியனை சுத்துறோம்னு. இப்ப இவர் சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புக் டெலிவரி ஒரு 10 வருஷமான மாற்றங்கள் தான். பிக் பேங் தியரி இவரை ஒத்துக்கிறாங்களே, அது எப்ப வந்தது, ஒரு கடந்த 5 வருஷம் தான். அறிவியல் ரீதியாக பல வகையான கண்டுபிடிப்பு முயற்சிகள் வரும்போது உண்மைகள் வெளிப்படும். ஆனா அதெல்லாம் டோட்டல் நம்ப கூடாது. இது ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருக்கு. இன்டெலெக்ட் எவ்வளவு காலமா எங்களை ஏமாத்திட்டு போறீங்க. ஆட்டு மந்தைங்கள மாதிரி இவர் அடிப்படையா ஃபார்மேட் பண்ணிட்டு நீங்க ஏமாத்திட்டு போறீங்க. கேள்வி கேட்கிறோம் நாங்க, யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன், யார் எங்க இருக்காரு, அவரு இப்ப எங்க இருக்காரு, டிட்டர்மினேட்டர் வச்சுட்டு அவர் எங்க போயிட்டாரு. இங்க பல கணக்கான கஷ்டங்கள் இருக்கு, எங்களுக்கு ஆன்சர் எங்க. அடி மேல அடி ஒரு எண்ணத்தை ஒழிக்கிறானே, அதுக்கு ஆன்சர் என்ன. ஏன் ஒரு ஏழை எப்போது ஒருமையா இருக்கானே, அதுக்கு ஆன்சர் என்ன. எங்க அந்த இன்டெலெக்ட் டிசைன் கேட்கிறோம். ஒரு நேர்மையான வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கானே, அந்த இன்டெலெக்ட் டிசைன் எங்க போச்சு. அப்புறம் ஒரு இன்டெலெக்ட் டிசைன் வெறும் டிட்டர்மினேட்டர் வேலை மட்டும் பண்ணா அந்த இன்டெலெக்ட் டிசைன் தேவையே கிடையாது. அதுதான் சொல்றது. இதை உணர்த்துக்காக தான் அறிவியல் மேடையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் டார்வின் தியரி பத்தி உண்மைன்னு சொன்னார். பரிணாம வளர்ச்சி வந்து அதனால பன்னி வாழ்வுன்னு சொன்னார். ரொம்ப தப்பான கருத்து. பன்னி போர்சைன் வேல்ஸ் இருக்கு சார், பிக் வேல்ஸ். அது வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லா ட்ரீட் பண்ணி அந்த பன்னியோட வேல் இறுதிய வேலோட சின்ன வேல். அந்த சின்ன வேல் வைக்கனால ஆபரேஷன் பண்ணும்போது வேலோட ஏரியா சுருங்கிடும். அது கரெக்டா ஃபிட்டா வரனால ப்ராஸ்தட்டிக் வேல் யூஸ் பண்றத தவிர அதுக்கு ஈக்குவேஷனுக்காக கிடையாது. முன்ன மாடோட வேல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பன்னியோட வேல் யூஸ் பண்ணாங்க. ஏன் குரங்கோட வேல் யூஸ் பண்ணோட, குரங்கும் பிளட் குரூப் ஒன்னா எல்லாம் கேட்டாரு. மனுஷனுக்குள்ள பிளட் குரூப் வேரியேஷன் இருக்கு சார். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீலினேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து இப்ப கோரிலேட் பண்றாரு. அதாவது வெளிப்படையா ஒரே அடியா அடிச்சுட்டு இதுல பகுத்தறிவு கிடையாது, இது கேள்வி கேட்கறீங்க, தொலைநோக்க போறாங்க. அதே தான் திருப்பி நாங்க கேட்கிறோம். இப்பதான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இந்த மேடையில பிக் பேங் தியரியை நம்ம ஒத்துக்கிறோம்னு சொல்றது பெரிய நல்ல செய்தியா இருக்கு. தயவுசெய்து நண்பர்களே, போகும்போது ஒரே செய்தி, பிக் பேங் தியரினாலதான் உலகம் உருவாச்சுன்னு உங்களால சொல்லிட்டாரு. அதை நம்புங்க, அதான் உண்மை. அதுக்கு மேல இன்டெலெக்ட் டிசைன் இருக்கா இல்லையான்னு சொல்றது வெயிட் பண்ணுங்க. பதில் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை எடுத்துங்க. பரிணாம வளர்ச்சி பத்தி தெரியணும்னா எந்த உலகத்திலையும் எங்க வேணாலும் உங்களோட வெப்சைட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் சயின்டிபிக், நான் போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாமே வெளிப்படையா இந்த அரங்கில சொல்றேன். எல்லாம் சயின்டிபிக் டெக்ஸ்ட் புக்ஸ்ல ப்ரூவான தியரியை தான் உங்களுக்கு பிராக்டிகலா காமிச்சிருக்கேன். உங்க கிராபிக்ஸ் வந்து நான் வந்து லெக்சர் கிளாஸ் எடுக்கிறேன்னாரு. ஆமா, லெக்சர் கிளாஸ் தான். அதனால தான் நீங்க உங்க பள்ளின்னு உங்க பேர் வச்சிருக்கீங்க. ஏன் பள்ளின்னு பேர் வச்சிருக்கீங்க? லெக்சர் கிளாஸ் தான். ஒன்னு லெக்சர் கிளாஸ் தான். மனுஷன் அறிவியல் தளத்துல தெளிவுபடுறதுக்கான லெக்சர் கிளாஸ் தான். தயவுசெய்து சடங்கு சாம்பாரத்தை விட்டுட்டு இன்டெலெக்ட் டிசைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பகுத்தறிவு வந்து ஏதோ ஒரு ரிலிஜன் மாதிரி கான்செப்ட் சொல்றாரு, அது ஒரு மதம் அப்படின்னு சொல்றாரு. பெரியார் உங்களோட தலைவர் சொல்ல, பெரியாருங்க தலைவர்கள் யார் சொன்ன? பெரியாருங்க தலைவர், பெரியாருங்க தலைவர் கிடையாது. அவர் ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டு போனவர் தமிழ்நாட்டுல. அதே மாதிரி சாக்ரட்டிஸ் ஒரு சொல்லிட்டு போனார் அந்த காலத்துல. உங்க எதிர அபூபக்கர் சொல்றாரு, ஓமர் கய்யம் சொல்றாரு உங்க காலத்துல. அந்த சித்தாந்தங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாடல் தவிர நாங்க வந்து டெய்லி அதுக்கு வந்து கோயிலுக்கு மாலை போட்டுட்டு சாங்கிய சடங்குகள் நான் கெட்ட நேரம் பாக்குறதோ இல்ல வந்து உங்களை மாதிரி நமாஸ் பண்றதோ இல்ல கிளாஸ் பண்றதோ கான்செப்ட் கிடையாது. எது உண்மைன்னு தெரிவிக்கணும். உண்மை தெரிவிக்கும் மனுஷன் சிந்திச்சுட்டே இருக்கணும். மனுஷன் பகுத்தறிவு என்னன்னா, பகுத்தறிவு தான் வேறுபடுத்தும் ஒரு மிருகத்துல இருந்து. ஆட்டு மந்தைங்க மாதிரி இருக்கிறதுக்காக பகுத்தறிவு கிடையாது. ஏன் எதுக்கு எப்படி உருவாக்க கேள்வி கேட்கறதான ஒரு மனுஷன் மனசுல ஏற்படணும். அந்த கேள்வி கேட்ட பிறகுதான்
ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மேடை வந்து சொல்யூஷன் வரும்ன்றாரு, சொல்யூஷன் வராது. ஏன்னா வரவே கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்ல அவங்க இருந்து பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்தா இவனால பேசுறது பொய்யாயிடும். நான் சொல்றேன் வருவோம். எப்ப உங்க இன்டெலெக்ட் டிசைன் வந்து நேர்ல வந்து நான் தான் இப்படிதான் படைச்சேன், இதான் மாடல், இதான் மேத்தமெட்டிக் சொன்னாரு, சிஸ்டமேட்டிக் மாடல் அப்படின்னு அனலைஸ் பண்ணாருன்னா இதே ஸ்டேஜ் வந்து நான் வந்து சொல்லுவேன் எஸ் அக்செப்ட் உங்களோட இன்டெலெக்ட் டிசைன் தியரி சொல்றேன். அதுதான் அப்பதான் இதுக்கு சொல்யூஷன் வரும். தயவுசெய்து கருத்தை வந்து உங்க உள்வாங்கி தெளிவுபடுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் மறுப்பு இயக்கம் இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. முடிந்தவரை உங்கள் கருத்துக்களை கொட்டலாம். நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடறேன். மருத்துவர் சொன்ன மாதிரி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இருக்கின்றானா, அதான் கேள்வி. இல்லங்கிறதுக்கு நாங்க சொன்ன ஆதாரத்துக்கு அவங்க பதில் சொன்னாங்களே தவிர இருக்காருன்னா அவங்க தரப்புல இது வரைக்கும் சொல்லல. உங்களுடைய குரான்லயே என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்களுக்கு மிக அதாவது தயவு செய்து குரானை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க கடவுள் மறுப்பாளர். நான் என்னுடைய கருத்து ஒண்ணுதான் அதுல இருக்கு. நான் வந்த உடனே ஐயாவை காமிச்சிட்டேன். என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ 2வது புத்தகம் எழுதியிருக்கேன். அதனுடைய ப்ரூஃப் இது. என்னை சட்டப்படி இந்து என்று சொல்வதனாலும் இந்து மத தர்மப்படி நான் ஒரு சூத்திரன், அதாவது தேவடியா பையன் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், தேவடியா பையன் என்பதனாலும் மலத்தை மிதித்தால் கூட அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு இந்துவாகிய எங்களை தொட்டால் உடல் முழுவதும் குளித்து சுத்தம் செய்யும் இந்து மத தலைவன் சங்கராச்சாரி போன்றவர்களுக்கும் இந்த நூலை எழுதுகிறேன். என்னை எந்த ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ என்னை சூத்திரன் என்று சொல்லுவதில்லை. என்னை தொட்டால் அவர்கள் குளிப்பதில்லை. என்னுடன் உணவு அருந்துகிறார்கள், தீட்டாவதில்லை. எனவே என்னுடன் நண்பர்களாக பழகும், என்னை மனிதனாகவும் மதிக்கும் மற்ற மதத்துக்காரர்களை பற்றி நான் எழுத தேவையில்லை. என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதனால இது கடவுள் இல்லைங்கிறதுனால நாங்க எல்லா கடவுளும் இல்லைன்னு தான் சொல்றோம். அதுக்கு உதாரணம் சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. வண்டியை பூட்டிட்டு வரவங்க அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஏதாவது விளையாட்டா சொன்னாங்க. அப்புறம் வயிற்ற வலிச்சதுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட தான் போறோமே தவிர கடவுள்கிட்ட போறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க மனுஷனுக்கு தான் வயிற்ற வலி வருது, விலங்குகள்லாம் எங்க போகுதுன்னு ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. விலங்குகள் ஏன் போகலன்னா அது கடவுளை நம்புறது இல்ல, அது இயற்கையை நம்புது. நீங்க ஒரு பசுமாட்டை 10 நாள் பிடிச்சி கட்டி போடுங்க, சாப்பாடு போடாதீங்க, 11 நாள் அவுத்து விடுங்க, அது மூந்து பார்த்து தான் சாப்பிடும். இந்த இலையை சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, இது உடம்புக்கு. நம்ம அப்படி கிடையாது. பிரியாணியா இன்னொரு பிளேட் வை, அங்க என்ன அது சிக்கனா ஒரு 4 வை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ஒரு 4 மாத்திரையை போட்டு போய் நமக்கு 6 அறிவு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்ப சொன்னாங்க அந்த குரங்குக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அந்த என்னதான் அதை கண்டுபிடிக்கணும். அதே பயிற்சி அந்த குழந்தைக்கும் கொடுத்திருக்காங்க. அவன் என்ன சொன்னாங்க காமிக்கும் போது, அந்த ஆங்கிலேயன் என்ன சொன்னா, இந்த குழந்தைக்கும் இந்த குரங்குக்கும் பயிற்சி கொடுத்தோம், அந்த குரங்கு சரியா செய்து நம்மளால கூட முடியலன்னு சொன்னான். அதை கவனிக்கணும். அவங்க அந்த குரங்குக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கல. கிளிஜோசியக்காரன் அந்த காலை ஆட்டினா அது சீட்டை கொண்டாந்து போட்டுரும். அது கும்பகோணத்துல பழக்கிற இடத்துல நான் பாத்திருக்கேன். ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு இடம் அந்த கட்டவரில் அப்படி ஆட்டுவான். அதுக்கு அட்டையில 18, 19, 20 நம்பர் போட்டிருப்பான். 18ல மெக்கா மதீனா இருக்கும், 19ல பாத்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி இருக்கும், 20ல பாத்தீங்கன்னாக்கா மதுரை வீரசாமியோ பழனிசாமியா இருக்கும். உங்க பேர் என்னன்னு கேட்பான். நீங்க போய் என் பேர் பழனிசாமி, என் மாமா ஃபாரின் போவானா அப்படின்னு ₹1 போட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்து சாமி வர வரைக்கும் அவன் கால் கட்டவரில் இப்படியே வச்சிருப்பான் அந்த கிளிஜோசியக்காரன். அந்த 18ல பழனிசாமி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்ப டக்குன்னு இப்படி கால் கிளி அவன் காலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சீட்டு எடுக்கும் போது கிளிகளுக்கு எல்லா பக்கமும் தெரியும். அந்த ஒரு நெல்லு கொடுப்பான். அந்த நெல்லு அது விரும்பி சாப்பிட, நெல்லு மற்ற நேரத்தில் கொடுக்க மாட்டான், அந்த சீட்டு எடுக்கும்போது மட்டும்தான் கொடுப்பான். அது மாதிரி கிளி பழக்கப்பட்டது. அந்த குரங்கு அப்படி பழக்கப்பட்டது கிடையாது. வெள்ளக்காரனா அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் சித்திரவதை பண்ண மாட்டான். இன்னொன்னு ஐயா சொன்னாங்க, இந்த வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பைபிள் சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு மருத்துவர் சொன்னாரு. அவர் என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா, அந்த பைபிளையும் எங்க இறைவன் தான் படைச்சாருப்பார். இதுக்கு வாதம் தேவையில்லை. நாங்க சொல்றதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் உங்க முடிவு அதெல்லாம் இறைவன் தான் படைச்சானா, இவ்வளவு பெரிய அரங்கு கூட்டமோ அதே தேவையில்லை. இறைவன் தான் படைச்சானா ஆமாண்டு போயிட்டே இருக்கலாம். நாங்க எந்த இறைவனும் இல்லைன்னு சொல்றோம். இல்லைன்னு சொல்றதுக்கு உங்க இதுலயே குரான்லயே என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. உங்க குரான்ல 2:186 என்ன இருக்கு? நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன், எவரும் என்னை அழைத்தால் அவ்வழைப்பின் பேரில் நான் விடையளிப்பேன், பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட மிக அருகிலேயே இருக்கிறேன். இது 58:14 சொல்லியிருக்கு. ரொம்ப கிட்டக்க இருக்கிறாரா, கூப்பிடுங்க இந்த இடத்துல வந்தாருன்னா நாங்க அல்லா இருக்காருன்னு ஒத்துக்க நான் தயார். இல்ல யாராவது இந்து மதக்காரங்க இருக்காங்க, இந்த கிருஷ்ணா வான்னு சொல்லி கிருஷ்ணா வந்தானா, நான் அவன் பாஞ்சாலி புடவை அவுத்தானா, இவன் கிருஷ்ணா கத்துனா உடனே புடவை சப்ளை பண்ணானா, எங்க